இந்த ட்ரவர் டைம்ஸில் வித்தியாசமான நிறைய மிஷினரிகளோட ஸ்டோரிகளை பற்றி நம்ம கேட்டிருப்போம். இந்த வரிசையில் நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு கதை இருக்குன்னு சொன்னால் நம்மளால் மறக்கவே முடியாதுங்க. இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் கிட்ட ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். எது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பொக்கிஷம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம்? நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களோட பிஸ்னஸ் தான் உங்களோட ஹையஸ்ட் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கலாம். இல்லை பிள்ளைங்க மேலே உயிரே வச்சுருக்க பேரண்ட்ஸாக இருந்தால் என் பிள்ளைங்க தான் என்னோட பெரிய பொக்கிஷம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம், நினச்சும் இருக்கலாம். ஒரு அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை நல்ல சொத்து அது இது அப்படி இப்படின்னு இருந்ததுன்னா இந்த சொத்து தான் என்னோட பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் உண்மையான பொக்கிஷமாக நம்ம நினச்சிட்டு இருக்க இது எல்லாமே ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும். இன்னைக்கு நம்ம தேடி தேடி சேர்த்து வைக்கிற எல்லா பொருளும் நம்ம பேரே தெரியாத நமக்கு பின்னாடி வருகிற ஜென்ரேஷன்ஸ் அதை உபயோகப்படுத்த போகிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பட் இந்த ஒரு பெண் மிஷினரி இவங்களோட வாழ்க்கையில் என்ன சொல்கிறாங்கன்றதை இந்த ஸ்டோரி மூலமா கேட்கலாம். கல்வராயன் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல நவமணி அண்ணாவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஊழியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த நவமணி அண்ணாவாய் அவங்களோட வீட்டுக்கு திருடக வராங்க. நிறைய பொருளை திருடிக்கிறதுக்கு இவங்க வீட்டுக்குள்ளே வந்து சில பொருட்களை திருடியும் அந்த வீட்டில் இருந்து போகிறாங்க. அப்போ அடுத்த நாள் இந்த நியூஸ் வந்து வெளியே தெரிய வருது. அந்த கிராம மக்கள்லாம் இவங்களை வந்து நலம் விசாரிக்கிறதுக்காக வராங்க. என்ன இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து திருட்டு நடந்துருச்சாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பல விதமான கேள்விங்கள்லாம் கேட்டிருக்காங்க. நவமணி அண்ணாவை ஒரே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவங்களால திருட முடிஞ்சது எல்லாமே பணம் பொருள் தான், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை இவங்களால திருடவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட கிறிஸ்து தான் என்னுடைய மிகப்பெரிய பொக்கிஷம், அவர் மாத்திரம் எனக்கு இருந்தால் போதும், நான் எதை வேணால் வெல்லுவேன், எதை வேணால் சம்பாதிப்பேன் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்க்கலாம், நம்ம உண்மையான பொக்கிஷம்னு நினச்சி ஓடி சேர்க்குற எல்லா விஷயமும் நமக்கு ஒரு நிரந்தரமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரவே தராது. ஒரு சைடு ஹாஸ்பிட்டல் பில்ஸ் போயிட்டே இருக்கும், ஒரு சைடு ஸ்கூல் ஃபீஸ் அது இது என்னோட வீட்டு செலவு எல்லாத்துக்குமே போயிட்டே இருக்குமே தவிர நிரந்தரமான ஒரு சமாதானத்தை தரக்கூடிய ஒரு நிரந்தர பொக்கிஷம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. இந்த நவமணி அண்ணாவாய் அந்த மலைவாழ் மக்களுக்காக 21 வருஷம் டீச்சராக பணியாற்றுறதுன்னு மட்டும் இல்லாமல் ஸ்கூல், காலேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் கட்டியிருக்காங்க. மகத்தான சேவைகளை இவங்க செஞ்சு வச்சுட்டு போன அந்த பெரும் பணிகள் இன்னமும் அந்த கல்வராயன் ஹில்ஸில் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது நிசப்தமான ஒரு உண்மையாக இருக்கு. ஒரு சின்ன ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு பையன் வந்து காட்டில் தொலைஞ்சு போகிறான். அப்போது அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பையன்கிட்ட அவனோட அப்பா ஒரு பேக் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த பேக்கில் ஒரு மேப் இருக்குது, நீ ஒரு வேளை எங்கன்னா தொலைஞ்சு போயிட்டேன்னா எப்படியாவது இந்த மேப்பை ஃபாலோ பண்ணி நான் இருக்கிற இடத்துக்கு வந்துரு, நான் இருக்கிற இடத்துக்கு நீ வந்துட்டேன்னா நீ சேஃப், நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் இவங்கிட்ட எழுதி கொடுத்து மேப்பும் கொடுத்து எல்லாருமே கேம்ப் போகிறாங்க. இவங்க பையன் தொலைஞ்சிட்றான். இவங்க அப்பா அவங்க அப்பாவோட வீட்டில் அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தொலைஞ்சி போன பையன் வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்கான். ஃபஸ்ட் டே இவன் தொலைஞ்சி போகும்போது ரொம்ப பயப்படுறான், அழுகுறான்.
என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என் அப்பா இருந்தால் என்னை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பலாம் ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த பேக்கை திறந்து பார்க்குறேன். இந்த மேப் ஒரு மேப் இருக்கு. அந்த மேப்பில் வந்து அப்பாவை எப்படி ரீச் பண்ணுறோம் என்ற வழி எல்லாமே ரொம்ப தெளிவாகவே இருக்குது. இவன் இந்த காட்டில் பயணம் பண்ணும் போதெல்லாம் அடர்ந்த இருளான காடு, உயிரை கொல்ற மிருகங்க, விஷம் நிறைந்த பூச்சிகள், பாம்புகள் எல்லாமே இவனை சுற்றி இருக்கு. ஒவ்வொரு நாளும் இவன் பயத்தோட சில சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணும் போதெல்லாம் மனசில் ஒன்று நினச்சிக்கிறான், எப்படியாவது இந்த மேப்பை நான் ஃபாலோ பண்ணி என் அப்பா கிட்ட போயிட்டேன்னா அவர் என்னை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வருகிற ஒவ்வொரு சோதனையிலையும் இதே விஷயத்தை நினச்சி தன்னை தைரியப்படுத்தி கொண்டது மட்டும் இல்லாமல் அவன் அப்பாவை நம்பின அந்த விசுவாசம், அந்த ஃபெய்த்னால அந்த 3 நாள் கடந்து அவனோட வீட்டையும் போய் சேர்றான். அவன் வீட்டை போய் சேர்ந்தோன்னா அவனோட அப்பா அவனை கட்டி பிடிச்சி, ஒரு வழியாக நீ வந்ததே போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தை வந்து பரிமாறிக்கிறார். ஸ்டோரியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறோன்னா, இந்த காடு, இந்த உலகம்தான் அந்த காடு, அடர்ந்த காடு. நம்ம போய் சேர போகிற இடம் தான் நம்மளோட அப்பாவாகிய இயேசு கிறிஸ்து. நம்ம கையில் இருக்க அந்த மேப் நம்மளோட வேதாகமம். நீங்கள் ஒரு தனியாக வைக்கப்பட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கலாம். இல்லை நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு ஏதோ ஒரு மூலையில் நீங்கள் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கலாம். இல்லை என்னை காப்பாற்றுவார் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மூலையில் நீங்கள் ஏங்கிட்டு இருக்கலாம். பட் ஒரு விஷயத்தை மறக்காதீங்க, அப்பா உங்ககிட்ட ஆல்ரெடி வேதோ என்ற ஒரு மேப்பை கொடுத்துருக்காரு. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி, அதை பிலீவ் பண்ணி, உங்களுக்காக அவர் வெயிட் பண்ணியிருக்காருன்னு நினச்சி உங்களுடைய நாட்களை நீங்கள் கடத்தும் போது அது அந்த அந்த நம்பிக்கை உங்களோட பயணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வைக்கக்கூடிய வல்லமை வாய்ந்ததாக இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த ஒரு காடுகளில் எந்த மிருகங்களுக்கு நீங்கள் பயந்திருந்தாலும் சரி, எந்த இருளில் நீங்கள் தனிமையை அனுபவிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கும்போது அதை யாராலையுமே திருட முடியாது. அந்த பொக்கிஷம் இந்த அடர்ந்த காடு என்ற பயணத்தை தாண்டி ஒரு சமாதானத்தோடு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உங்கள் கையில் இருக்க மேப்பை நீங்கள் எல்லாருமே ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு சமாதானத்தை அளிக்கும், அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மாம்சமான எந்த ஒரு காரியமும் தேவனுக்கு பிரியமானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 8:8 நம்ம பார்க்குறோம். மாம்சத்துக்குரிய விஷயங்களை சேர்க்கறதுக்காக ஓடுனது, ஓடி இலைப்படைஞ்சது, ஏமாற்றப்பட்டது, எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நம்ம கிட்ட இருக்க அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி நம்மளோட ஜேர்னியை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம்.